வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நடக்க போகிற மண்டே ட்ரால என்னென்ன செக்மெண்ட் வந்து நடக்க போகுது, அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன், அண்ட் கோடி ரூட்ஸோட அடுத்த பிளான் என்ன, அண்ட் ட்ரூ மைடர் இன்ஜூர் ஆகிட்டாரு, அடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்க விட போகிறோம் அப்டேட்டு. அண்ட் மறக்காம சேனல் புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, ஜான்சினா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே 2 சம்மர்ஸ்லாம் மெயின் இவெண்ட் வந்து பண்ணிடுவார். ஸோ அந்த சம்மர்ஸ்லாமில் ஜான்சனோட ஆப்போனண்ட் யாராக இருக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கா, அது காரணம் தொண்டை சரியில்லை. ஸோ அதனால அந்தளவுக்கு வந்து வீடியோ போட முடியல. இன்னைக்கு ஓரளவுக்கு ஏதோ சரியாயிருச்சு, அதனால அந்த வீடியோ போடுறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கூடிய சீதில் சரியாயிரும். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 3 ஹவர்ஸ் முன்னாடி இருந்து வந்து அப்டேட் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் கிட் அப்டேட் ஸ்க்ரீன் ஷாரோட இருக்கேன் பாருங்க. ஆஃப்டர் சாட்டர்டே மெயின் இவெண்ட்க்கு அப்புறமா WWE ரால வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆக போறாரு. அதுக்கு என்ன ரீசன், ஏன் ரோமன் வராரு, அதுக்கு காரணம் இப்போதைக்கு என்னன்னா, சிஎம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மெயின் இவெண்ட் பண்ணிட்டாரு. இந்த ஒரே ஒரு மெயின் இவெண்ட் அவர் ஆசை அதுதான். 10 வருஷத்துக்கு அப்புறமா மெயின் இவெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால WWE வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. உண்மை அதுதான். டீம் செத்ரான்ஸுவை அந்த அளவுக்கு வந்து ஹைப்பாக கொண்டு வரணுக்காக சிஎம் அங்கே வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ செத்ரான்ஸ் டீம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலானா அதுக்கு தேவை ரோமன் ரெயின்ஸ். அதனால தான் WWE பிளான் பண்ணிக்காங்க. அந்த கதையை சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி WWE ரால வந்து நாளைக்கு என்ன நடக்குமா, ட்ரிபிள் த்ரீ டாக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த நியூ டேக்கும் அண்ட் வார் ரைடர்ஸ் நம்ம அமெரிக்கன் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பண்ணுவாங்க, ட்ரிபிள் டாக் டீம் மேட்ச். அண்ட் மென்ஸ் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் செமிசேன் இருக்காரு, ஃபின்பால் இருக்காரு, அண்ட் செத்ரான்ஸ் இருக்காரு. அவங்க 3 பேர்த்தில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு ஸ்லாட்டில் போவாங்க. சாட் கேபிள் வாஸ் டிராகன் லீ வாஸ் பென்டாக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் சாட் கேபிள் வந்து சாட் கேபிளில் தான் இருக்காரு. தலைவன் லியோ வரல. லியோ வருவாரா என்னன்ட்டு அப்போ பிரச்சனை பார்ப்போம். ஒருவேளை எல்டி அமெரிக்கனோ சாட் கேபிள் இருக்கும்போது வந்தாருன்னா அப்போ அவர் வேற இவர் வேறு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து அகிரோட்டா சோகர் ரூசேக்கும் மேட்ச். அண்ட் இப்போதைக்கு என்னன்னா, இப்போ ரோமன் எதனால கொண்டு வராங்க அப்படின்ற மெயின் ரீசன் என்னன்னா, டீம் செத்ரோன்ஸை வளர்த்துறதுக்கு தான். ஏன்னா ரோமன் 2027 செக்கப் போவார். அந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு ரோமன் வந்து பார்க்க முடியாது. அந்த செக்கப்பில் கரெக்டாக இருந்தாருன்னா மேபி இப்போதைக்கு இன்னொரு ரூமர்ஸ் போகுது, ரோமன் வந்து ஹாலிவுட் சைடு போக போகிறாரு. ஸோ அதனால என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த டைம் வந்து ரோமனை பார்த்துக்கோ, இருக்கிற வரைக்கும் ரோமன் வந்து என்ஜாய் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போதைக்கு WWE வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வந்து ஹைப் ஏற்றணும், சிஎம் பங்கு வச்சு செஞ்சுட்டாங்க இந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில். ஸோ பிரான்ஸ் ரீடை உள்ளே கொண்டு வந்து டீம் இன்னும் பவர் ஆகிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 3 பேர் எப்படி இருக்காங்கன்னு. ஸோ அதனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிங்கிளாக தான் வர போகிறாரு. அதனால இந்த 3 பேர் சேர்ந்து ரோமன் ரெயின்ஸை அடிக்க தான் போகிறாங்க. இந்த மாதிரி தான் நடக்க போகுது ஆல்மோஸ்ட். அப்படி ரோமன் வந்து ஓப்பனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்த்தையும் டெஸ்ட்ராய் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அவங்க டைம் தான் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஒருவேளை சிஎம் பங்கு சேர வாய்ப்பு இருக்குது, என்னன்றது நாளைக்கு வந்து மண்டிட்டு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 2 லீவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூவி நடிக்கிறனால ஸோ அவங்க பிஸியாக இருக்காங்க. போன வாரம் மண்டே நைட்ராலே வந்திருக்க வேண்டியது, ஆனால் இன்னும் வரல. இப்போ அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ல வர வாய்ப்புகள் கம்மி. அண்ட் இப்போதைக்கு மணி இந்த மாதிரி வரைக்கும் அவங்க வந்து வர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட டாக் டீம் சாம்பியனோட மிஸ் பண்ணுறேன் உண்மையிலே. அவங்க இருந்தாங்கன்னா NXTலையும் போய் மேட்ச் பண்ணுவாங்க, ராலையும் மேட்ச் பண்ணுவாங்க, ஸ்மாக் டவுன்லேயும் விட்டா மேட்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த டாமினிக் மிஸ்டரி வச்சு லவ் சீன் வர ஓட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையிலே மிஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போதைக்கு அவங்க வந்து மணி இந்த பேங்க் வரைக்கும் வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போதைக்கு சோசியல் மீடியாவில். ஆனால் ஒருவேளை நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ரால வந்தாங்கன்னா, இன்னும் அஃபிஷியல் பண்ணலை, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வரை காட்டியிருந்தேன். ஒருவேளை நாளைக்கு நடந்த மண்டே நைட்ரால வந்திருந்தாங்கன்னா மேபி இந்த மணி இந்த பேங்க்கில் ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஜட்மெண்ட் டேல ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. லீவ் மார்கன் இருந்தப்ப என்னன்னா, டாமினிக் மிஸ்டரியும் ஃபின்பாலரும் அதாவது அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த செக்மெண்ட்டை வேற கட் பண்ணிட்டாங்க WWE, என்ன ரீசன் தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூச்சா பிரதர்ஸ், அதாவது லூச்சா பிரதர்ஸ் உங்க மட்டும் இந்த மாஸ்க் போட்ட குரூப்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பண்ணுவாங்க WWE. ஜூன் 7 நடக்கிற சாட்டர்டேல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் கொலைட்ஸ் அந்த ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்க போகுதுன்னு அதை ட்ரிபிள் எச் வந்து மென்ஷன் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போதைக்கு ஜூன் 7 இந்த ஒரு ஷோ வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லூச்சா பிரதர்ஸ் அவங்களோட ஃபேமிலிக்கு தான். அண்ட் இருந்தாலும் ஒரு சில பேர்லாம் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க சவுதி மெம்பரை சேர்த்து. ஆனால் இந்த ஒரு ஷோக்கு ஜூன் 7 பார்க்கலாம். அதாவது இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஜூன் வந்து மணி இந்த பேங்க் டைமில் தான் வருது. ஸோ அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒருவேளை மணி இந்த பேங்க் ஷோ இந்த பக்கமும் லாஸ் ஏஞ்சலஸில் இந்த பக்கம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த NXT ஷோவில் வந்து அண்ட் யாரும் எதிர்பார்க்கல ஜோ ஹென்ரி தோப்பாருன்னு. ஏன்னா TNA சாம்பியன்ஷிப் மேட்ச்னால. ஸோ அதனால அவங்க பக்கம் தான் சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு நினச்சாலும் இங்கே ட்ரிக் வில்லியம்சன் வச்சு இங்கே வந்து பீட் பண்ணிட்டாங்க ஜோ ஹென்ரியை. ஆனால் ஜோ ஹென்ரி க்ளீனாக தோற்ற மாதிரி காட்டல. ஸோ அவர் வந்து டைட்டில் அவரோட ஃபினிஷ் ட்ரிக் வில்லியம்சன் போட்டதுனால டைட்டில் போய் முட்டிருப்பாரு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணி கிக் அடிச்சு விட்டு இங்கே மேட்ச் வந்து முடிச்சிருப்பாங்க. எதுக்காக ஜோ ஹென்ரி தோற்ற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா, NXT ஷோவில் ட்ரிக் வில்லியம்சனை ஜெயிக்க வச்சிட்டாங்க. அதே மாதிரி TNA ஷோவில் இதே ஒரு மேட்ச் நடக்கும், ட்ரிபிள் த்ரீட் மேட்ச், வேற ஏதாவது சூப்பர் ஸ்டாரை சேர்த்துட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்சனை தோக்கடிச்சு ஜோ ஹென்ரி திருப்பி சாம்பியன் ஆயிடுவார். நெக்ஸ்ட் நம்பர் 2
சினேசனின் தலைவர் ஜான்சினா கொஞ்சம் முடிய திக்குது, அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் சினேசனின் தலைவர் ஜான்சினா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்ருத் வந்து க்ளீனாக முடிக்கல, எங்கே அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சு தான் முடிச்சிருக்காரு. இப்போதைக்கு ஜான்சினா ஹீல்டன் காட்டுறதுக்காக இந்த மாதிரி வந்து எண்டிங் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஜான்சினாக்கு என்ன மாதிரி மேட்ச் வந்து பண்ண போகிறாங்கன்னா, மணி இந்த பேங்கில் அவர் வந்து லாஸ்ட்டாக வந்து கோடி வந்திருந்தார். அண்ட் கோடி வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு லோகன் பால் ஜான்சினா ஒரு டீமும் அண்ட் மெயின் இவன் ஜேவுசோவும் கோடியோட ஒரு டீமும் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு இது நல்லா யோசிச்சு பாருங்க, மணி இந்த பேங்கில் இந்த ஒரு மேட்சை வந்து பண்ணுறாங்கன்னா ஒருவேளை மென்ஸ் டிவிஷன் மேட்ச் இந்த மேட்சை மெயின் இவெண்ட்டாக வச்சுட்டு மென்ஸ் டிவிஷன் மேட்சை முன்னாடியே முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் அப்போ அந்த ஒரு மூமெண்ட்டு. அதாவது வேர்ல்டு லெவல் சாம்பியன் அங்கே தான் இருக்கான், அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அங்கே தான் இருக்கான். அண்ட் கோடி வர வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் 15 மணி நேரத்தில் 35 மில்லியன் வியூஸ் வந்து கிராஸ் ஆயிருக்கு. அண்ட் கோடி உண்மையிலே ரிட்டர்ன் வந்து யாருமே எதிர்பார்க்கல இந்த ஒரு மூமெண்ட்டை. மணி நடுவில் வருவான்னு எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக மணி இந்த மக்கள் அட்வர்டைஸ் பண்ண மாதிரி மேட்ச் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்த கதைக்கு வருவோம். என்னன்னா இந்த மணி இந்த பேங்க்கில் எந்த மென்ஸ் டிவிஷன் சூப்பர் ஸ்டார் யாராவது வின் பண்ணாங்கன்னா வேர்ல்டு லெவல் சாம்பியன் அங்கே தான் இருக்குது, அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அங்கே தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவங்க வந்து கேஷிங் பண்ண வரலாம், ஆனால் கேஷிங் பண்ணி ஃபெயிலியர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடுக்கிற சூப்பர் ஸ்டாரை பொறுத்து. ஆனால் இப்போதைக்கு எல்லைநேட் தான் வின் பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை செத்ரான்ஸ் உள்ள வச்சுட்டாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் ரெசமினா கேஷிங் எந்த மாதிரி இருக்கும்ட்டு. ஸோ அது செத்ரான்ஸ் வின் பண்ணால் இந்த டைமில் அது வந்து ஒர்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 3 நிக்கி பெல்லா தான். இப்போதைக்கு நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பரில் வந்தாங்க. அடுத்து அதாவது பேக் ஸ்டேஜ்லேயே இருந்துட்டு அவங்க செக்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூட எவால்யூஷன் சொல்ல உமன்ஸ் மட்டும் தான் அந்த ஒரு மேட்ச்சில் வந்து கலந்துக்குவாங்க. அக்டோபர் மந்தில் நடக்க போது இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா வந்து கலந்துக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நிக்கி பெல்லா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ரியா ரிப்ளி கூட ஒரு டேக் மேட்ச் வந்து பண்ணணும் ஆசை இருக்குன்ட்டு. மேபி அந்த டேக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28 நடக்க போகிற எவால்யூஷன் சொல்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அக்டோபருக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் எல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஆல்மோஸ்ட் அந்த டைமில் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜெஸ்எல் பற்றி. இப்போதைக்கு ஏஜெஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறார். 2026 ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆல்ஸ்பர் கூட ஒரு மேட்ச் பண்ணணும்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து அந்தளவுக்கு வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் வில் ஆல்ஸ்பர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் முடிய போகுது. ஆனால் இன்னும் டபிள்யூடபிள்யூ அதாவது ஏடபிள்யூ சைடு வந்து எந்த ஒரு சைடு ரிப்போர்ட் இன்னும் வரல. அவங்க வந்து ஏடபிள்யூவில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நடந்த ஒரு டோர்னமெண்ட் ஃபைனல் டோர்னமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கம் விளையாட போய் தான் ஜெயிச்சிருக்காரு. வில் ஆல்ஸ்பர் தோற்றாமல் போயிருக்காரு. அவர் வின் பண்ணியிருந்தால் கூட ஒருவேளை கான்ட்ராக்ட்ஸ் ரீசைனிங் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு அவர் தோற்றனால மேபி வந்து டபிள்யூடபிள்யூக்கு வர அதிக சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அந்த ரிட்டைர்மெண்ட்குள்ளே இவர் கூட மேட்ச் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 4 நெக்ஸ்ட் ட்ரூ மைண்டர் தான். இப்போ ட்ரூ மைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மேட்ச் வந்து பண்ணியிருந்தாரு. டாமின் பிரிஸ் கூட ஸ்டீல் கேஜ் மேட்ச். அந்த மேட்ச்சில் ட்ரூ இன்ஜூர் ஆவார்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலாம். ட்ரூ தான் வின் பண்ணுவார் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ட்ரூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் புஷ்ஷே கொடுக்கலாம். ஆனால் டபிள்யூடபிள்யூ வேஸ்ட் தான் பண்ணுறாங்க. ராயல் ரம்பில் டாமின் பிரிஸ் பக்கம் ஸ்டோர் லைனை திருப்பி விட்டு பிளட் லைன் பக்கம் இருந்த ஸ்டோர் லைனை மாற்றி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 மேட்ச் விளாண்டாலும் பார்ட் 3 மேட்ச்சில் ட்ரூ வின் பண்ண நினச்சா அவர் இன்ஜூர் ஆக்கி தள்ளிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு ட்ரூவோட ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. மணி இந்த மேக்கில் ஒரு மேட்ச் பண்ண சான்சஸ் கம்மி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்மாக் டவுனில் 2 டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று நியூ பிளட் லைன், நியூ சோலசிக்கோட பிளட் லைன். ஏன்னா இப்போ புதுசாக ஜெஃப்காப் வேறு வந்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் ஜாக்கப் ஆட்டு ஒழுங்காக இருக்கிறமான்னு தெரியல. அண்ட் என்ன பொறுத்தளவுக்கு சோலசிக்கா ஜாக்கப் ஆட்டை பிரிக்கிறதுக்கு பதில் அவங்க 2 பேரும் ஒன்றாவே வச்சுட்டு இப்போ ஒயிட் 6 வேறு ஸ்மாக் டவுனுக்குள்ளே வந்திருக்காங்க. 2 டீமுமே ஒரு தரமான ஸ்ட்ராங்கான டீம். அவங்க 2த்துக்குள்ள மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ண பார்க்க வேறலாம் இருக்குது. அண்ட் என்ன பொறுத்தளவுக்கு இவங்க 2 பேர் பிரிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணால் நல்லா இருக்கும் இவங்க 2த்துக்கும். அண்ட் அலெக்சா பிளஸ்க்கு இப்போ டைம் வந்துருச்சு. இது வரைக்கும் அவங்க வந்தாங்க, இன்டர்ஃபேஸ் ஆனாங்க, மேட்ச் பண்ணாங்க. ஆனால் மனித மேக் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே இருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனித மேக்கில் உமன் டிவிஷனில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒயிட் 6 இருக்காங்க. ஒருவேளை வின் பண்ணாங்கன்னா இவங்க மூலியமாக வின் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. என்னன்றதை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நாளைக்கு இடத்துக்கு மண்டே நன்றாக யார் வெயிட் பண்ணி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வீடியோ எடுத்தனால ஒரு சில வார்த்தைகள் புரியாமல் இருந்திருக்கலாம். சாரி, மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.